தனித்துவமான குரலால் திரைப்பாடல்கள் மட்டுமின்றி பக்தி பாடல்களையும் பாடி புகழ் பெற்றவரான பாடகர் டாக்டர் சீர்காழி கோவிந்தராஜன் அவர்களின் பெயரில் சென்னை மாநகராட்சி சாலை ஒன்றை மாற்றி அவருக்கு கௌரவம் செய்துள்ளது. சென்னையில் அவர் வசித்து வந்த மந்தைவெளிப்பாக்கம் கிழக்கு வட்ட சாலைக்கு சீர்காழி கோவிந்தராஜன் சாலை என்று பெயர் சூட்டப்பட்டுள்ளது. தம்பி சீர்காழி கோவிந்தராஜனை நான் சிவாஜியை அறிந்ததைப் போல் அந்த காலத்திலேயே அறிந்தோம். நான் எழுதிய படம் இசை மேதை டி.ஆர். பாப்பா அவர்கள் இசையமைப்பாளராக இருந்து எடுத்த படம். அதில் அம்மையப்பா என்ற அந்த பாடலை அந்த படத்திலே முதல் பாடலாக பாடியதே சீர்காழி கோவிந்தராஜன் தான். 20 ஆண்டுகளுக்கு முன்பு நான் டெல்லிக்கு சென்றிருந்தேன். அப்பொழுது டெல்லிக்கு செய்தி வந்தது, சீர்காழி பிரிந்து விட்டார் என்பது. அந்த தந்தியை பார்த்தவுடன் டெல்லியில் இருந்த அலுவலர்களை எல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு விமானத்தில் சென்னைக்கு வந்து நான் வருவதற்கும் அதுவரையிலே எனக்காக காத்திருந்ததைப் போல இறுதி ஊர்வலத்திற்கும் நேரம் சரியாக இருந்தது. இறுதி ஊர்வலத்துக்கு பின்பு நான் தான் மாலை வைத்து மரியாதை செய்து என்னுடைய கண்ணீரை அபிஷேகித்து தம்பியை அன்றைக்கு நான் வழி அனுப்பி வைத்தேன். தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் அந்த புதிய பெயர் பலகை திறந்து வைக்கப்பட்டது. சீர்காழி கோவிந்தராஜனின் புதல்வர் சீர்காழி சிவ சிதம்பரம் உட்பட அவரின் குடும்பத்தார் நிகழ்வுக்கு வந்திருந்து தமிழக அரசுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்தனர். ஒரு சகாப்தத்தின் குரலாக திகழ்ந்த எங்கள் தந்தை சீர்காழி கோவிந்தராஜன் அவர்களின் நினைவாக இந்த சாலை அர்ப்பணிக்கப்பட்டது எங்களை நெகிழச் செய்கிறது. இது அவரது இசை பயணத்தையும் தமிழகத்தின் கலாச்சார பாரம்பரியத்தையும் போற்றும் வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வாகும். எங்கள் நீண்டகால கனவு நனவாகியுள்ளதால் இந்த கௌரவம் எங்களுக்கு என்றும் நினைவில் இருக்கும் என சீர்காழி சிவ சிதம்பரம் கூறியுள்ளார். பெரியவர்கள் மத்தியிலே இசை தொண்டை மகேசன் தொண்டாக செய்து வந்த என்னுடைய அருமை தந்தையாருக்கு இந்த கௌரவத்தை அளித்தது வளர்கின்ற தலைமுறை இந்த பாதையை நல்ல பாதையாக பயன்படுத்தி நல்லிசையை வழங்குவதற்காக அரசு எங்களுக்கு தந்த இந்த சிறப்பு. அதற்காக எங்களுடைய குடும்பத்தார் சார்பாகவும் இனத்தார் சார்பாகவும் உலகளாவிய தமிழிசை நெஞ்ச மக்கள் சார்பாகவும் எங்களுடைய நன்றி கலந்த வணக்கங்களை மாண்புமிகு முதல்வர் ஐயா அவர்களுக்கும் அமைச்சர் பெருமக்களுக்கும் மாநகராட்சி அன்பர்களுக்கும் அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி. பத்மஸ்ரீ விருது பெற்ற கர்நாடக சங்கீத மேதையான சீர்காழி கோவிந்தராஜன் 1988ஆம் ஆண்டு தனது 55வது வயதில் காலமானார். இதனிடையே மெல்லிசை மன்னர் MS விஸ்வநாதன், திருச்சி லோகநாதன் ஆகிய மேலும் 2 இசை ஜாம்பவான்களுக்கும் தமிழக அரசு அதி கௌரவத்தை கொடுத்துள்ளது. விஸ்வநாதன் வசித்து வந்த சென்னை டிமாண்டி சாலைக்கு MS விஸ்வநாதன் சாலை என்றும், மந்தைவெளிப்பாக்கம் நாடன் 3வது தெருவில் வசித்து வந்த திருச்சி லோகநாதனை சிறப்பிக்கும் வகையில் அந்த சாலைக்கு திருச்சி லோகநாதன் சாலை என்றும் பெயரிட்டு ஸ்டாலின் பெயர் பலகை திறந்து வைத்தார்.